வணக்கம். நான் பொற்செல்வன். இன்று ஜூன் 3 முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள். இவர் மேடை போட்டு பேசியதை, பேனா பிடித்து எழுதியதை ஒரு கர்ப்பிணி பெண் கேட்டிருந்தாலோ படித்திருந்தாலோ, பிறக்கப் போகும் அவர் குழந்தை பிற்காலத்தில் சாதனை பல படைத்து சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கும் என்பதை அடித்துச் சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் எழுத்துக்களிலும் உரை வீச்சிலும் குறை சொல்ல முடியாத கருத்துக்கள் நிறைந்திருக்கும். இவர் முதல்வராக இருந்த பொழுது இருட்டில் இருந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததை போல எண்ணற்ற சாதனைகளை இவர் செய்திருந்தாலும், ரோம் நகரம் தீப்பற்றி எரியும் பொழுது நீரோ மன்னர் பிடில் வாசித்துக் கொண்டிருந்ததை போல சிங்கள நாய்கள் ஈழத் தமிழர்களை வேட்டையாடிய போது அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்யாமல் இந்தியா கச்சைத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த பொழுது எப்படி அமைதி காத்தாரோ அதே போல அமைதி காத்து வரலாற்று பிழை செய்து விட்டார் இந்த வரலாற்று நாயகன். அதனால் இவர் மீதுள்ள வெறுப்பென்னும் நெருப்பு தமிழ் பற்றுள்ள நெஞ்சங்களில் இன்று வரை பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கண்ணீர் விட்டு சிறிது நேரம் அணைத்து விட்டு இவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவோம்.